ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கோதுமை மாவும் ராகி மாவும் சம அளவு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பழுத்த நேந்திரம் பழம், 3 ஏலக்காய் வாசனைக்காக, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வாழைப்பழமும் ஏலக்காவும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்குவோம். வாழைப்பழத்தை நைஸாக அரைச்சிட்டு அதோடைய கோதுமை மாவு, ராகி மாவு, அரிசி மாவு, ரவை, அதோட வெள்ளை கரைசல் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் இந்த மாவை மூடி வச்சுருவோம். நம்ம மாவு கலந்து வச்சு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம போண்டாக்கெலாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். தேங்க்ஸ் ஃபார்